நான் பார்த்த எல்லா மேரேஜஸ் ஆர் ஸோ ஃப்ரூட்ஃபுல். ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை அப்பா அம்மா, என்னோட ரிலேட்டிவ்ஸ், மை சிஸ்டர்ஸ், மை கசின்ஸ், அவங்களோட லவ் மேரேஜ், அவங்களோட அரேஞ்ச் மேரேஜ், நான் ஈவெண்ட்ஸ் பண்ண மேரேஜ், ஐ எம் டூயிங் ஈவெண்ட்ஸ். அவ்வளோ யூனோ வேற ஒரு இடத்துல நம்மளை வந்து அன்லக்கின்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே என்ன சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகி நீ வந்து பேபி ஷவருக்கு வந்திருக்க, நீ எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் என்னை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயும் நம்மளுக்கு அந்த ஒரு ட்ராமா ஹிட் ஆகும் இல்லைங்களா? அப்போது தாலி கட்டும் போகும்போதெல்லாம் நான் எங்கேயோ மூலையில் போயிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், யாரையும் நம்ம எதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது அது. பிகாஸ் எனக்கு அந்த மனசில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஐல் பி வெரி ஹாப்பி ஃபார் அதர்ஸ். அது யாராவது எனக்கு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தள்ளி போவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கே ஐம் டூயிங் த 5th வெட்டிங் ஃபார் தெம். ஓ வா, சூப்பர். யூனோ அந்த மொத்த ஃபேமிலி என்னை அப்படி கட்டி பிடிச்சி, ஸ்வேதா யூ ஸோ லக்கின்னு சொல்லும் போது படப்படப்படான்னு எனக்கு அழ வருது. தே காலிங் மை பேரண்ட்ஸ் என்னை விஷிங் யூ காட் அ லவ்லி டாட்டர். அவ்வளோ அழகாக பண்ணி வச்சா, அந்த ஈவெண்ட் நடத்தினா, அதெல்லாம் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் ஓகே. Somewhere you needed the reassurance, right? True. அது ஓகே, இட்ஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் பியூட்டிஃபுல். It's all about two people how they're connecting.